நான் இன்றைக்கி ஆர்டர் வந்த குலோப் ஜாமுன் கேக் எப்படி செஞ்சேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு 2 லேயர்ஸ்க்கான குலோப் ஜாமுனை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு சர்க்கிளாக இருக்க கேக்கு கட் பண்ணி போர் அடிக்குது, ஸோ எனக்கு ஸ்கொயர் டேப்பில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குலோப் ஜாமுன் கேக் பொறுத்தளவுக்கு குலோப் ஜாமுனில் இருக்க சுகர் சிரப் வந்து நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுறத விட நார்மல் சுகர் சிரப் கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணி அதை வந்து கேக்கில் சோக் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ரிச்சாக வந்து இருக்கும். அந்த குலோப் ஜாமுனில் இருக்க அந்த சுகர் சிரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அதில் லைட்டாக வந்து ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ண ஆயில். ஸோ அதை வந்து 1 or 2 days கழிச்சு நம்ம சாப்பிடும்போது அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம செய்கிற சுகர் சிரப் கூட மில்க் மேட் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதே போல் ஃபில்லிங்ஸ்க்கும் வந்து குலோப் ஜாமுன் வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பவும் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு மில்க் ஃப்ளேவர் வந்து இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் வச்சாச்சு. அதுலேயும் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபில்லிங்ஸ்க்கு நான் குலோப் ஜாமுன் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிரியர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு தோனி ஃபேன். ஸோ எனக்கு வந்து தோனி தீம் ப்ளஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபாண்டன்ட் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்ததுனால நான் ஃபோட்டோ பிரிண்ட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு மேலே வச்சு கொடுத்துருந்தேன். இப்போ க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மெயின் கோட் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். கீழே வந்து ஹாஃப் பிளாக்காகவும் ஹாஃப் ஒயிட்டாகவும் வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப பிளாக் சேர்த்தா ரொம்ப கெமிக்கல் அப்படின்னு சொன்னதுனால சரி எனக்கு அந்த ஹாஃப் பிளாக்குக்கு வந்து எனக்கு ஓரியோ வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஓரியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹாஃப் பிளாக்காகவும் ஹாஃப் ஒயிட்டாகவும் நம்மளுக்கு வந்து கேக் கிடச்சிருச்சு. கீழே வந்து நான் ஃபுல்லாக வந்து கிராஸ் டைப்பில் வந்து நான் நாசல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 சைட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பேக் சைடு வந்து நான் வந்து இந்த கிராஸ் வந்து நான் கொடுக்கல. மேலே வந்து முகேஷ்ங்கிற நேம் எழுதிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்ததை ஒவ்வொன்றா வந்து நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாலு, அப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பேட், இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அது போக தோனி ஸ்டிக்கர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அதெல்லாம் வந்து நான் தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்குவாங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். கீழே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் பிக். அது போக இதுதான் வந்து கஸ்டமரோட ரிவ்யூ. தேங்க்யூ, பாய்.